வேர்ல்டுலேயே 120th பிளேஸ் 120வது இடத்துல இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியில அட்மிஷன் ஃபீஸே வாங்க மாட்டேங்கிறாங்க. தட் இஸ் அட்மிஷன் ஃபீஸ் நீங்க அப்ளை பண்ணும்போது கொடுக்கவே தேவையில்ல. நீங்க செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் மட்டுமே நீங்க ஃபீஸை பே பண்ணா போதும்னா நம்புவீங்களா? இது வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்லாந்து நியூசிலாந்துல இருக்குங்க. நியூசிலாந்துல யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்லாந்து வந்து 18th செஞ்சுரியில இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி, கட்டின ஒரு யூனிவர்சிட்டி. இந்த யூனிவர்சிட்டியில எல்லா கோர்சஸுமே இருக்கு. ஃப்ரம் பிசினஸ், எக்கனாமிக்ஸ், லா, நர்சிங், மெடிக்கல் எல்லாமே இங்க அவைலபிள். தட் இஸ் பிளேஸ்மெண்ட்ல உலகத்திலேயே 68th பிளேஸ்ல இருக்காங்க பிளேஸ்மெண்ட்ஸ்ல. சோ இதோட பியூட்டி என்னன்னா, இந்த யூனிவர்சிட்டியில பாத்தீங்கன்னா நியர்லி 26 லட்சம் ரூபாய் வருதுங்க ஒரு இதுக்கு. தட் இஸ் பர் இயர் கோர்ஸ் பாத்தீங்கன்னா பர் இயருக்கு இன்டு மல்டிப்ளை பண்ணிக்கோங்க டிபெண்டிங் ஆன் த இது உங்களுக்கு என்ன கோர்ஸ் எடுக்க போறீங்கன்ட்டு. அண்ட் பிளேஸ்மெண்ட்ல 68th பிளேஸ் உலக லெவல்ல இருக்காங்க. நீங்க இங்க இருந்து படிச்சு இறங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வேலை கண்டிப்பா கம்பல்சரி. அதே மாதிரி நியூசிலாந்து மாதிரி ஒரு கண்ட்ரி உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னால் ஒரு உலக போர் நடக்குது, வேர்ல்டு வார் நடக்குதுன்னாலும் பிரச்சனையே இல்லாத டாப் 10 நாடுகள்ல நியூசிலாண்டும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கண்ட்ரி. பீஸ்ஃபுல் லிவிங், சூப்பர்வான கண்ட்ரி, அவ்வளோ பியூட்டிஃபுல்லான கண்ட்ரி. ஸோ நிறைய கவுன்சிலிங் கொடுக்குறவங்க, இந்த ஃபாரின் எஜுகேஷனல் கன்சல்டன்சி, இவங்க யாரும் நியூசிலாந்துல இந்த பெரிய பெரிய யூனிவர்சிட்டிஸ் பத்தி சொல்லவே மாட்டாங்க. நியூசிலாண்ட்ல தொடக்கூட மாட்டாங்க. பட் 100% நான் சொல்றேன், நியூசிலாந்து பெஸ்ட், ஒன் ஆஃப் த பெஸ்ட் கண்ட்ரி. நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்லாந்து அந்த மாதிரி ஒரு யூனிவர்சிட்டி 120th பிளேஸ்ல இருந்தாலும் நான் கண்டிப்பா ஒரு இந்தியன்ஸுக்கு பெஸ்ட் சஜஷன்ல கொடுக்கக்கூடிய யூனிவர்சிட்டி. 100% போய் சூப்பரா படிச்சு வாழ்க்கை டாப் டக்கரா லீவ் பண்ணக்கூடிய ஒரு